இதுதான் என்னோட காலேஜ், ஏஒய்ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லா காலேஜ் மாதிரி தான் என் காலேஜ்லேயும் பல ரூல்ஸ் இருக்குது. ஆனால் எங்கே இந்த பசங்க கேட்குறாங்க? எந்த பசங்களை சொல்கிறீங்க? என்னதாங்க சொல்கிறேன், ஏன்னா இந்த கதையில ஹீரோ நான் தான். இந்த கதை சரியா நான் செகண்ட் இயர் போய் ஒரு 3 மாசத்துல நடந்தது. அப்போ நான் அமைதியாக இல்லாமல் போனதான் இவ்வளோ பெரிய வினையாக வந்து நிற்கும்னு எனக்கு அப்போ சத்தியமாக தெரியாது. மச்சி செகண்ட் இயர் வந்துட்டோம். சரி, ஒரு பஞ்சாயத்து கூட பண்ணலையாடா. இதோ ஃபஸ்ட் இயர் வராங்க பாரு, நான் லைட்டாக அப்படியே தட்டி விட்றேன், நீ அடிச்சுக்க. இதோ இப்போ பாரு. ஆ இல்லை ஒன்றும் இல்லை. என்ன என்னடா ஒன்றும் இல்லைண்ணா. மச்சி 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 டே இருடா தம்பி, ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிற, பார்த்துருக்கணும் சரியா? டேய் வாடா வாடா, பயத்தில் பாத்ரூம் போயிட போகிறானு. என்னடா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க? ஏய் விட்றா, சீனியர்ஸ்னாலே அப்படி தாண்டா இருப்பாங்க. என்னடா விடுங்கிற, வாடா நம்மளும் போய் அடிக்கலாம். சரி வா போலாம். மிரண்டிருப்பானுங்கல்ல மச்சி. இருக்காதா பின்ன மச்சி, அங்கே வச்சு நீ அடிச்சிருக்கணும்டா. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்டா பாவம்டா. என்னடா இருந்தாலும் வந்தாலும் இல்லை தியாகராஜ், பயப்படணும்டா. அப்படியே மாடு மாதிரி நடந்து வரானுங்க. செகண்ட் இயருக்கு மேலே ஒரு மரியாதை இல்லை. அப்படியே நம்ம நடந்து வந்தால் தள்ளி நிற்கணும்டா, கண்ணை பார்க்கவே மிரளணும்டா. ஆமாம் கௌதம் எங்க? அவன் கேண்டீன் போகிறேன்னு சொன்னான். டேய் தோ பாடுறா, இங்கே எதுக்குறா வந்திருக்கீங்க? மச்சி அடிக்க வந்திருக்கோம். பொடி பசங்க அடிக்க வந்திருக்கான். அப்படியா? ஓரமாக போயிடுங்கடா. டேய் கௌதம், அங்க என்னடா சத்தம்? தெரில மேம், ஏதோ சண்டை போல. நிறுத்துங்கடா, நிறுத்துடா. எல்லா மேம் மாதிரி எங்கள் மேமும் வழக்கமாக ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் பிரின்சிபலை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு 5 நிமிஷம் யாராவது லேட்டாக கிளாஸ்க்குள்ளே போனாலே போதும், கிளாஸை விட்டு மட்டும் இல்லை காலேஜ் விட்டு வெளியே போக சொல்லிடுவார். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில சிக்கிட்டே தான் இருப்பீங்களா? மேம். எங்க இன்னொருத்தங்க அவன் அப்பயோ ஓடி போயிட்டான் மேம். வரட்டும், அவன் இருக்கு அவனுக்கு. ஆனால் நான் அன்னைக்கு பார்க்க போனாலு அவரை விட ரொம்ப டேஞ்சரான ஆள் எங்கள் வைஸ் பிரின்சிபலுங்க. மேம் எல்லா பிரச்சனையும் இவனுங்களால தான் மேம். யார் வந்தாலும் பரவாயில்ல மேம், நான் பார்த்துக்கிறேன் மேம். அதுவும் இல்லாமல் இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும். நல்லா இன்னும் நல்லா கொஞ்சிட்டு கடை யூஸ்லெஸ். சார் எங்க பசங்க எதுவுமே பண்ணல, அவங்க தான் சார். ஃபர்ஸ்ட் அவங்கள கேளுங்க சார். டேய் யாரா அவன்? சார் என்னடா பிரச்சனை உனக்கு அவனுக்கு? நாங்களே தான் கிளாஸ் இருக்கறது உன்னை பார்க்கறதா? சார் சார் நாங்களே எதுவும் பண்ணலைங்க சார், அவங்க தாங்க சார் வம்புக்கு. என்ன ரவுடியாடா? ரவுடியாடா நீ? சார் அவனும் தான் சார் இருந்தான், அவனை கேளுங்க சார். ஒழுங்கா படிக்கிறதுக்கு துப்பு இல்ல, எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்க. என்னடா என்ன நடந்துச்சு சொல்றா நீ? சார் அவங்க தாங்க சார், நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சாங்க சார். ஏண்டா பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ராகிங் பண்ற கூட காலேஜ் வரீங்க? ஏண்டா எது நடந்தாலும் எங்கட தானே வரணும், ஏண்டா கை வச்சீங்க? ஏய் காமராஜ் இங்க வா. இதோ வரேன் சார். டேய் கல்ட்ரா. சார் பனியல் போடலீங்க சார். ஏய் ஐடி கார்டை கல்ட்ரா, எல்லாம் கல்ட்டுங்கடா. என்ன பண்றேன்னு பாரு உங்களை எல்லாம். இந்தா இது உள்ள வச்சுட்டு இவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணு. ஓகே சார். திரும்ப காலேஜுக்குள்ள வரும்போது பேரண்ட்ஸ் இல்லாம ஒருத்தவள்ள வரக்கூடாது, புரியுதா? இல்லைன்னா ஒரு பையன் டிகிரி வாங்க முடியாது. சார் 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 ஃபஸ்ட் இயருங்க சார், விட்டுருங்க சார். அடுத்த டைம் இப்படிலாம் பண்ண மாட்டேங்க சார். ஒரு டைம் மட்டும் வார்னிங் கொடுங்க சார். சரி நீங்கள் 2 பேரும் மட்டும் லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இன்னொரு டைம் இப்படி பண்ணீங்கன்னா இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாது, சரியா? போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஒழுங்கு முறையாக கிளாஸில் போய் உட்கார, சரியா? டேய் உங்களுக்கு காலேஜ் விட்டு துரத தான், சரியா? ரவுடி சம்பளம் பண்ணிட்டு முடியாது. இங்கெல்லாம் வந்தமா ஒழுங்காக படிச்சமா போனமான்னு இருந்திருக்கணும். இனியெல்லாம் உங்களுக்கு வார்னிங் கிடையாது. ஒழுங்கு முறையாக காலேஜ் விட்டு ஓடி போயிருங்க. சஸ்பெண்ட் ஆர்டர் வரும், ஒழுங்கு முறையாக ஓடி போயிருங்க எல்லாரும். சார் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் லெட்டர், இவங்களுக்கு சஸ்பெண்ட் ஏமா ஆகுமா? இவங்கனால தான் காலேஜே கெட்டு போயிட்டு இருக்குது. நீ என்ன இவங்கள வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற? போய் சொன்னதை மட்டும் செய்யுங்க. சார் இந்த ஒரு டைம் விட்டுறலாம் சார், பாவம் சார். படிக்கிற பசங்க இப்படிலாம் பண்ணதான் சார் செய்வாங்க, நம்ம தான் சார் பொறுத்து போகணும். சரி இவனுங்களை ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதி என்கிட்ட சைன் வாங்கிட்டு போக சொல்லுவாங்களா? அதெல்லாம் எழுதிடுவாங்க சார். உங்க பசங்களை அதை பண்ண சொல்லுங்க. அவன் வந்து ஒரு சாரி கேட்கல, சரி அவன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு. சரியா? உனக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்குது. அவனை லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஏய் எங்க போனா அவன்? காமராஜ் சார் இவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுறானுங்க, நம்ம உசுரை போட்டு வாங்குறாங்கண்ணா. தெரியலையே சார். சரி சார் சொல்லுங்கள் சார். இங்க இருந்தவன் எங்க போனா? சார் நீங்கள் தானே சைன் பண்ணி கொடுத்தீங்க, அவன் அப்போயே கிளம்பிட்டானே சைன் பண்ணி. நீங்க யாரை கேட்டு அவங்க லெட்டர் கொடுத்தீங்க? சார் நீங்கள் தானே சார் யாரை கேட்டு லெட்டர் அவங்க கையில் கொடுத்த? நீ எனக்கு கேட்டு தானே கொடுத்துருக்கணும். சார் நீங்கள் கிளம்ப சொன்னதா சொல்லி சார் அவன் கிளம்புனானே. அவன் எல்லாரும் வீட்டுக்கே போயிருப்பான் சார்.
காலேஜுக்கு வரும்போது மொத்தம் 3 விஷயம் மாறி இருந்துச்சு. 1, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ் ரூம்குள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ் ரூமுக்குள்ள 9 மணி பெல் ரிங் ஆகறதுக்குள்ள வரக்கூடாது. 3, நான் பண்ண தப்பால எங்க மேம வேற ஒரு கிளாஸ்க்கு மாத்திட்டாங்க. இது எதுவுமே தெரியாம தான் நான் அந்த கிளாஸ்க்குள்ள போனேன். மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு என்ன சத்தங்க? இவரை காப்பாத்தணும் கத்தரு. ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும். ஃபோனை டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கோ. மேம் ச்சை! இப்போ என்னண்ணா பண்ணுறது? ஃபோனை எப்படியாவது வாங்கியே ஆகணுமே. இப்போ என்னண்ணா பண்ணுறது? சரி நான் சொல்கிறது கேளு. மேம் இந்த மாதிரி ஃபோன் ஆனில் இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணி எடுத்தேன், நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி சொல்லிடு. சிம்பிள். அது எப்படி எடுத்தோன்னா ரீல்ஸ் ஓடுதாமா? ஆமாம், ட்ரெயினில் வரும்போது ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே எடுத்து பேக்கெட்டில் வச்சிட்டேன். எடுத்து பார்த்தேன், ரீல்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடலான்னு எடுத்தேன், நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படின்னாலும் கூட சான்ஸே இல்லைடா. அந்த மேம் என்ன லேசுப்பட்டாளா? நம்ப மாட்டாங்கடா. சரி, நீ ரீல்ஸ் பார்க்கறனே வச்சுக்கோ. அது எப்படி உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஃபோன் ஓப்பன் ஆகும்? அது சரி, அப்போ நீ ஒரு நல்ல ஐடியா சொல்லு கேட்போம். சரி, நீ ட்ரெயினில் ரீல்ஸ் பார்த்துனே வச்சுக்கோ. நீ ஃபோன் பண்ண ஃபோன் எடுத்த, தெரியாமல் கைப்பட்டு ரீல்ஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு மேம்கிட்ட சொல்லு. அப்போ மேம்னோட ஃபோனை திருப்பி கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. லூஸு மாதிரி பேசாதடா. அந்த மேமே கொடுக்க வந்தாலும் கூட இருக்க மேமெல்லாம் சேர்ந்து உசு பேத்தி விட்டு கொடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க. டே நான் சொல்கிறத கேளு, ஃபோன் கிடைக்கும். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, நான் சொல்கிறத கேளு, கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து சும்மா இருங்க. நீ பேசாமல் உண்மையை சொல்லி. இவர் பெரிய உத்தமர், கிடைக்கிற ஃபோனையும் கிடைக்க விடாமல் பண்ணிடாதடா. டேய் நான் சொல்கிறத கேளு. டேய் சும்மாறா, நான் சொல்கிறத கேளு. மேம் மேம் எதுக்கு வந்த? மேம் ஃபோன் வாங்க வந்தேன். வாங்கிடுவியா? ஆ? ஒரே ஒரு காரணம் சொல்லு, அது நியாயமாக இருந்தால் உன் ஃபோன் தரேன், இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. நான் இப்போ எப்படிலாம் மாறினேன்? டேய் எங்கெல்லாம்டா தேடுறது உன்ன? நீயா? இல்லை, ஒரு வாரம் ஆச்சுல காலேஜ். ஆமாம். இங்கே புதுசாக மாறின ரூல்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ஃபோனை நோண்டிட்டு அது ஒரு மேம் பிடுங்கிட்டு போயிட்டு டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்க சொல்லிட்டாங்கடா. நீங்களும் அங்கே இல்லையா? அதான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பல யோசனை எனக்கு. ஏதாச்சும் ரீசன் நம்புற மாதிரி சொல்லி ஃபோனை வாங்கலாமா, இல்லை பெரிய பொய் சொல்லி ஃபோனை வாங்கிடலாமா, இல்லை அதுக்கு பேசாமல் உண்மையே சொல்லிடலான்ற மாதிரிலாம் எனக்கு ஆயிடுச்சுடா. யப்பா ஒரு வழி ஆயிட்டேன்டா. அப்புறம் என்னாச்சு, கிடச்சிதா? ஃபோன் கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன, டீ சாப்பிட்டு கிளாஸுக்கு போவோம். வா போகலாம். மச்சி கேக். ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். அந்த மேம் தான் லேசுப்பட்ட ஆளே இல்லையே, கொடுத்துருக்காது. எப்படி வாங்கினேன்? சாரி மேம், ஃபோன் பார்க்கல, யூஸ் பண்ணல அப்படின்லாம் பொய் சொல்ல விரும்பல மேம். யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மேம். சாரி. தூரம் தூரம் போனேன், உம்மை விட்டு விலகினேன், பாவம் யாவும் செய்தேன், என்னை கரைப்படுத்தினேன்.
என்னடா நினைச்சிருக்க? உன்னதான்டா கேட்குறேன். என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன். ஓ கண்டீரே என்னைத்தான் நான் சேற்று